நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க மக்கள், குறிப்பா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. பெண்கள் எல்லாம் ஏமாளிங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம், சாராயத்தை விற்கலாம், சந்து கடையை திறக்கலாம், கஞ்சாவை விற்கலாம், எதனா வித்துட்டு தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. அந்த நிலையை தான் திமுக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த 5000 3000 பொங்கல், போன வருஷம் பொங்கல் வரலையா என்ன? போன வருஷம் ஏன் கொடுக்கல, காசு கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் வரலையா என்ன? அப்ப ஏன் காசு கொடுக்கல? இந்த பொங்கலுக்கு ஏன் போயிட்டு 3000 கொடுக்கற? ஏன்? எலெக்ஷன் வந்துருச்சு. ஏன் போன வருஷம் கோடை காலம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடை வரலையா? இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலத்தில் அது நாங்க 2000 சேர்த்து கொடுப்போமா? 3000 ரூபாயில பிளஸ் 2000 5000 ரூபாய். அப்போ எந்த எண்ணத்தில் கொடுக்கறாங்க? நல்லது கிடையாது. அந்த 5000 ரூபாய் 5 நாள்ல போயிடுச்சு, திருப்பி கவர்மெண்ட்டுக்கே போயிடுச்சு. 5000 ரூபாய் 5 நாள் தான். இந்த 5000 ரூபாய் 3000 ரூபாய் இதெல்லாம் என்ன? யாரு இப்ப திமுக கொடுக்கிறது? அது லஞ்சம். தேர்தலுக்கு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு லஞ்சம். ஆனா இதே திமுக என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். இத்தனைக்கு எவ்வளவு நாள் தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? வெறும் 9.5 நாள். மொத்தத்தில் ஆவரேஜா பார்த்தா, சராசரியா பார்த்தா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம் சொன்ன திமுக மொத்தத்தில் எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கு? கிடைச்சிருக்கு 9.5 நாள். எவ்வளவு மோசடி இது, எவ்வளவு மோசடி! இத பத்தி பேசுவதற்கு துப்பு இருக்கா உங்களுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். இப்ப கொடுக்க வேண்டியதுதானே? இப்ப ஈரான் சண்டை நடக்குது இல்ல, சிலிண்டர் விலைவாசி ஏத்திட்டாங்கல்ல, ஏன் அந்த 100 ரூபாய் மானியம் இப்ப கொடுக்க வேண்டியதுதானே? ஒன்னு அவங்க சொல்றதும் செய்யறதும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் இந்த செய்திகள்லாம் போய் நீங்க சொல்லணும்.